ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 15வது மந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தது த்வம் பூஷன் அபாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே. இந்த மந்திரத்துக்கான ஒரு அர்த்தத்தையாக்கும் பார்க்கிறோம். சத்தியத்தோடு முகம் ரொம்ப ரொம்ப பிரகாசமயமாயிருக்கிற ஜொலிக்கிற ஒரு மூடியால மூடப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை போஷிப்பிக்கிற சூரிய தேவா, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உண்மையை மட்டும் பேசி உண்மையுடன் நடந்து நான் வாழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கிற சத்தியத்தை உபாசிச்சுருக்கிற எனக்காக நீங்கள் பிரகாசமயமாயிருக்கிற அந்த மூடிய நெகத்தி தரணும். என்னத்துக்கு நெகத்தனம் அப்படின்னா, எனக்கு உங்களை பார்க்கணும். இത്രയുമാക്കും இந்த மந்திரம். ஹிரண்மய மூடி அப்படின்னு சொல்றது மாயைய ஆக்கும் இங்க சொல்றது. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் இதத்தான் சொல்றது. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. இந்த மாயைய ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். ஆராக்குமோ பரம்பொருளாயிருக்கிற என்ன சரணம் பிராபிக்கிறா அவளுக்கு இந்த மாயைய ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட. ஒரு குழந்தை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு கையும் காலும் உதறிண்டு எப்படி அழுமோ, சாக்லேட் கொடுத்தாலும் வேண்டாம், அதுக்கு பிரியமான என்ன கொடுத்தாலும் வேண்டாம், அம்மாவை கண்டா போரும், அப்பத்தான் அது சமாதானமாகும். அந்த மாதிரி வேணும் பகவானை பார்க்கறதுக்கான நம்மளோடு ஆவல். பகவானே, இந்த தனம் மானம் தேக சுகம் இந்திரிய சுகம் ഇതൊന്നും എനിക്ക് സുഖപ്രദമായിട്ട് തോന്നലേ, எனக்கு உங்களை ഒന്ന് கண்டா போரும் அப்படின்னு பகவான் கிட்ட கெஞ்சனம். அதாக்கும் இந்த உபனிஷத்து மந்திரம் வழி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவான் கிட்ட உள்ள பிரார்த்தனையாக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம். പലകാലം ജീവിച്ച് നന്മയോട് കൂടിയിട്ട് ജീവിച്ച് നല്ലത് செஞ்சு സത്യവിരുദ്ധമില്ലാതെ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அதர்மம் செய்யாதக்கு நல்லதை மட்டும் செஞ்சு நல்லதை மட்டும் சிந்தனை பண்ணி அப்படி இருக்கிற ஒரு சாதகன் அந்த சாதகன்
மரண சமயத்தில் பரபிரம்மத்துக்கிட்ட நடத்துகிற பிரார்த்தனையாக்கும் இது. வாழ்க்கை ஃபுல்லா சத்தியத்தை உபாசிச்சு வாழ்ந்து இப்போ இந்த சரீரம் உபேட்சிக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்ச சாதகன் கடைசி நிமிஷத்துல சத்யாத்மா கிட்ட சத்திய தர்சனத்துக்கான சௌகரியம் உண்டாக்கி தரணுமே பகவானே அப்படின்னு ரிக்வஸ்ட் செஞ்சு பிரார்த்திக்கிற பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்யறது சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனாக்கும், சத்திய புருஷன் கிட்டையாக்கும் பிரார்த்தனை நடக்கிறது. பரம்பொருள் கிட்ட ஆத்ம தத்துவ போதத்துல பிரார்த்தனா அப்படிங்கிறது இல்லை. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் ஆக்குமே பிரார்த்தனை. பரபிரம்மத்தை உபாசிச்சுண்டு மோட்ச பிராப்திக்காயிட்டு பிரயத்னப்படுற ஞானி அப்படிங்கிற சாதகன் சத்திய தர்சன பாக்கியம் உண்டாக்கி தരണமே பகவானே அப்படின்னு ரிக்வஸ்ட் செய்யறதாக்கும் இந்த பிரார்த்தனை. சரீரத்தை வாகனமாயிட்டு நினைச்சு பரமாத்ம பிராப்தி அப்படிங்கிற லட்சியத்துக்கு பிரயாணம் செய்யற சாதகனோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் பரமாத்மா கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பௌதிக சௌக்கியங்கள் இனி எனக்கு வேண்டவே வேண்டாம் பகவானே, நித்திய ஆனந்தமாயிருக்கிற மோட்ச பதவி எனக்கு தரணமே பகவானே அப்படின்னு ஜீவன் அந்த பரம்பொருள் கிட்ட பிரார்த்தனை பண்றது, பூஜிக்கிறது, துதிக்கிறது. அப்படி இருக்கிற பிரார்த்தனா மந்திரங்களாக்கும் 15 முதலுக்கு 18 வரை இருக்கிற ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இருக்கிற மந்திரங்கள். ரொம்ப ஜாஸ்தியான தேஜஸ் இருக்கிற பிரகாசமயமா இருக்கிற சொர்ணமயமான ஒரு கவரால மூடப்பட்டு சத்தியத்தோடு முகம் வெளியில தெரியாம மூடப்பட்டிருக்கு. அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயை அப்படிங்கிற அவித்யால ஞானம் அப்படிங்கிற பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் மூடப்பட்டிருக்கு. ஹிரண்மயம் அப்படின்னா அட்ராக்டிவான சொர்ணமயமான மூடியால டெம்பரரி ஆன சுகபோக விஷயங்களால நிரந்தரமான சுகாவஸ்தையாயிருக்கிற ஆனந்த அவஸ்தையாயிருக்கிற பிரம்மத்தை மறைச்சு வச்சிருக்கு. இந்திரியங்களை அதிசீக்கிரம் அட்ராக்ட் செய்யற விஷயங்களோடு போர்வையால மூடப்பட்டிருக்கு. சத்தியம் அப்படிங்கிற அந்த பிரம்ம சைதன்யம், சத்திய தர்சனம் எனக்கு கிடைக்கிறதுக்கு பகவானே ஹெல்ப் பண்ணணும். பகவான் அனுகிரகிச்சாதான் எனக்கு சத்திய தர்சனம் உண்டாகும். இந்த உலகத்தை முழுவன் போஷிப்பிக்கிற, இந்த உலகத்துக்கு எல்லா இடத்திலையும் சூடும் வெளிச்சமும் தந்து போஷிப்பிக்கிற சூரிய பகவான், சூரிய பகவான் கிட்டையாக்கும் இந்த ஜீவனோடு பிரார்த்தனை. சத்தியத்தை உபாசிச்சுருக்கிற எனக்காக நீங்கள் அஜ்ஞானமயமா இருக்கிற அந்த மூடிய கொஞ்சம் நகர்த்துங்கோளே. ஆதித்ய மண்டலத்தில் ஜொலிச்சு நிற்கிற சூரிய தேவா என்ன இந்த பிரகிருதியிலேந்து சம்சார சக்கரமா இருக்கிற படுகுழியிலேந்து காப்பாத்துங்கோளே. நமக்கு பிரியமாயிருக்கிற ஸ்வீட்ஸ், அது மைசூர் பாவாகட்டும், ஜிலேபி ஆகட்டும், லட்டு ஆகட்டும், அது என்னதான் ஆகட்டும், நமக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக்கும். முதல் நாளைக்கு ரொம்ப ஆசையோடு கூடிட்டு நிறைய ஸ்வீட் எப்படி அள்ளி அள்ளி சாப்பிடுவோம். அடுத்த நாளைக்கு
அந்த ஸ்வீட்டில் இருக்கிற ஆசை கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் போரும் அப்படிங்கிற திகட்டல் பாவம் உண்டாகும். ஃப்ரிட்ஜில் வைக்கலை அப்படின்னாக்கா 4-5 நாள் முடியறதுக்குள்ளேயே அது கேடு வந்து போகும். அப்போ கேடு வர பொருளை നമ്മൾ அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க மாட்டோம். பிரகிருதியில எல்லாம் இதே மாதிரி நசிக்க கூடின பொருளுகளாக்கும். பிரகிருதியிலேந்து வந்த நம்மளும் இந்த சரீரம் அப்படிங்கிறது நசிச்சு போயிட்டு இந்த ஜீவன் அப்படிங்கிறது பிரயாணம் ஆரம்பிக்கும். നമ്മൾ சாப்பிடுற உணவு நசிக்க கூடின உணவுகளாக்கும், அழுகக்கூடின உணவுகளாக்கும். அது பழமாகட்டும் தானியங்களாகட்டும், எவ்வளோதான் சிரேஷ்டமான உணவாகட்டும், அது അതിനോട് കാലാവധി முடியறத அது அழுகி போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு டியூ டேட் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட இந்த சரீரத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கு. ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு டெத் ஆஃப் டேட்டும் உண்டு. இந்த பிரகிருதி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால உண்டான பிரகிருதியாக்குமே. ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, பிருத்வி, இப்படி இருக்கிற பஞ்சபூதங்களால உண்டான இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலேந்து அழியக்கூடின பிரபஞ்சத்திலேந்து നമ്മൾ ഉണ്ടായിരിക്കோம். அப்படிங்கிறதுனால നമ്മളും பஞ்சபூதங்களால ഉണ്ടാക്കപ്പെട്ടவாளாக்கும். அதனாலேயே നമ്മളோடு இந்த சரீரமும் அழியக்கூடினதாக்கும். ജനിக்கிற குழந்தை அது வளர்ந்து வளர்ந்து பெருசாயி ബാല്യം, கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், சிலவாளுக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்க ஆயுள் எல்லாம் கிடைக்கும். 120 வயசு, சிலப்போ அதையும் தாண்டி வளர்றவாளெல்லாம் உண்டு. ஆனா சிலவாளுக்கு அல்ப ஆயுசு தான் இருக்கும். சிலவாளுக்கு கர்ப்பத்திலேயே அந்த உயிர் பிரிஞ்சிடும். இப்படி அழியக்கூடின சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அதனோட மரண சமயம் வந்தாச்சு அப்படின்னு தெரியற சமயத்துல பகவான் கிட்ட கோரிக்கை விடுறதையாக்கும் நம்ம பார்க்கிறோமே. அழியக்கூடின பிரபஞ்சத்திலேந்து உண்டாகிற நம்ம சாப்பிடுறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல உண்டாகிற அழியக்கூடின பொருள்களாக்கும். அப்படி இருக்கிற நம்மளும் அழியக்கூடினவாளாக்கும். நசிக்காததாயிட்டு இந்த பிரபஞ்சத்துல என்ன ஆக்கம் இருக்கு? ரொம்ப ரொம்ப சுகந்தத்தோடு கூடி இருக்கிற ஸ்வீட் நாளடைவில் அது துர்கந்தமாயிட்டு மாறுறது. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிட்டு ரொம்ப அழகாயிட்டு நடக்கிற நம்மளோட கண்ணெത്ര அழகு, மூக்கெത്ര அழகு, என்ன அழகான தலைமுடி, இந்த கையும் காலும் எல்லாம் பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கலரு. இப்படி இருக்கிற நம்ம திடீர்னு இறந்து போனா நேரத்தோடு நேரம் ஆகிறதுக்குள்ள அந்த அழகான சரீரம் அப்படிங்கிறது சீஞ்சு நாறும். உற்றவர்களும் உடையவர்களும் எல்லாம் നമ്മളെ കൊണ്ടുപോയി അഗ്നിയില കൊണ്ട് നെരുപ്പൂട്ടി എരിയ വെപ്പ. എന്നിട്ട് നമ്മൾ എന്നാവും? ഒരു കൈപ്പിടി ചാമ്പൽ താനാവും. നമ്മളോട് இந்த சரீரத்தை முழுசா கத்திச்சானா அதுலேருந்து மிச்சமாகிறது இந்த விறகு கரியெல்லாம் நகர்த்தி வச்சா நம்மளோட சரீரம் மட்டும் இருக்கிற அந்த பஸ்மம் அப்படிங்கிறது ஒரு கைப்பிடி சாம்பலாக்கும். இത്രதான் உள்ளது நம்ம. அப்படி இருக்கிற நம்மளாக்கும் பல பல பாபகர்மங்களையும் இந்த ஜீவிதத்தில் செஞ்சு கூட்டுறோம். எத்தனையோ பாபகர்மங்கள் நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாளைக்கு நமக்கு தோணுறது ഇതൊന്നും ശരിയില്ലേ, നമ്മൾ ഇനി പാപകർമ്മങ്ങളൊന്നും ചെയ്യപ്പെടാതെ നിർത്തിയിടலாம் அப்படின்னு தோணற அந்த நிமிஷத்துல அந்த பாபகர்மங்களை அப்பவே ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம நடத்துறதெல்லாம்
പുണ്യയാത്രയാകണം. നമ്മൾ ചെയ്യறതും കാണുന്നതും കേൾക്കുന്നതും എല്ലാം പുണ്യപ്രവൃത്തിയാകണം. இதுவரைக்கும் செஞ்சு கூட்டின பாபகர்மங்களோடு அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது புண்ணிய கர்மங்களால நில் பேலன்ஸ் ஆயிட்டு வரணும். தற்கால அட்ராக்ஷனில் இந்த பிரபஞ்சத்தில் குறுங்கி கிடக்கிற நம்மளோட வீடு, நம்மளோட காரு, நம்மளோட சொத்து சுகம், பேங்க் பேலன்ஸ் இப்படின்னு தற்காலிகமா இருக்கிற விஷயங்களில நம்மளோட மனசு இப்படி குறுங்கி கிடக்கு. பெர்மனண்டா இருக்கிற சௌக்கியத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை அதனாலேயே நமக்கு வரமாட்டேங்கிறது. அதனால இங்க அந்த ஜீவன் மரண நேரத்துல சூரிய தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்றது, சூரிய பகவானே உங்களோடு ஹிரண்மயமா இருக்கிற சொர்ணமயமா இருக்கிற ஜொலிச்சு நிற்கிற அந்த மூடிய கொஞ்சம் நகர்த்துங்களேன், நான் ஒன்னு பார்க்கட்டுமே. அதனால இந்த ஆகர்ஷண விஷயங்களை நகர்த்துங்களேன் சூரியதேவா, இந்த அஜ்ஞானங்களை நகர்த்தி தாங்களேன் அப்படின்னு ஜீவன் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. அஜ்ஞானமயமா இருக்கிற மாயாஜால பாத்திரமா இருக்கிற ஹிரண்மயத்தால இருக்கிற மூடி மாற்றி தரலை அப்படின்னாக்கா சத்திய தர்சனம் அப்படிங்கிறது எனக்கு உண்டாகாதே. அதனால நான் பிரார்த்திக்கிறேன் பகவானே, பூஷன் அப்படின்னா பூஷாவா இருக்கிற சூரியதேவனா இருக்கிற ஜெகத் ஸ்வரூபனா இருக்கிற பிரபஞ்சத்தோடு பிதாவா இருக்கிற பகவானே, தது துவம் அபாவிருணு, தது இந்த ஆவரணத்தை, துவம் நீங்கள், அபாவிருணு நெகத்தி தரணமே, அட்ராக்டிவ் பொருளாக்குமே இந்த சொர்ணம். சொர்ணம் அப்படிங்கிறதுல மயங்காத்தவா ആരാക്കുമുള്ളത്? സ്വർണത്താല ആഭരണങ്ങൾ பார்த்தானாக்கா കണ്ണു തള്ളാത്തവா ആരാക്കുമുള്ളത്? அதே மாதிரியாக்கும் இந்த மாயையோட அட்ராக்ஷன். மாயைய நமக்கு எப்படியாக்கும் இந்த மாயை அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு வேண்டிட்டாக்கும் இங்க சொர்ணமயமான பாத்திரம் அப்படின்னு சொன்னது. அட்ராக்டிவான பாத்திரம். அந்த அட்ராக்டிவான மூடிய கொஞ்சம் நகர்த்தனமே பகவானே. சொர்ணம் அப்படிங்கிற அந்த அட்ராக்டிவான மூடி ஆயிட்டு இருக்கிற மாயைய இங்க சொல்லப்பட்டிருக்கு. சத்திய தர்மானுஷ்டானத்தால ஜீவித யாத்திரை நடத்தின சாதகன் ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற சூரியதேவனும் ஆயிட்டு ஐக்கியம் பிராபிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சூரியதேவன் கிட்ட நடத்துற பிரார்த்தனை. ஹிரண்மய கோஷத்தால நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது 5 டைப்பு கோஷங்களால உள்ளதாக்கும் அப்படிங்கிறது நம்ம பல இடத்திலையும் பார்ப்போம். பாகவதத்துல பார்ப்போம், எல்லா இடத்திலையும் பார்ப்போம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இப்படின்னெல்லாம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா மறைச்சிருக்கிறதாக்கும் ஹிரண்மய கோஷம். சத்தியம் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபம் இந்த ஹிரண்மய கோஷத்தால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த கோஷத்தை, அந்த கவரை, அந்த மூடிய நெகத்தி அந்த பிரம்ம பிராப்தி எனக்கு ஈஸியாக்கி தரணுமே பகவானே அப்படின்னு மரண சமயத்துல சாதகன் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதாக்கும் இந்த மந்திரம். ஞானிகளுக்கு பிரம்மலோகத்துக்கு, அதாவது சத்தியலோகத்துக்கான பிரவேசன துவாரம் அப்படிங்கிறது சூரிய மண்டலமாக்கும். ஞானிகள் சரீரம் உபேட்சிச்ச உடனே ஆதித்ய மண்டலத்தை பிராபிக்கிறா. அங்க ஆதித்ய புருஷனை பிரம்மமாயிட்டு உபாசனை பண்ணிட்டு ஆதித்ய மண்டலத்தை கடந்து வேதிச்சு
ஆதித்ய மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட பரமஸ்தானமான கைவல்ய பதத்தை அந்த ஜீவன் பிராபிக்கும். மோட்ச பிராப்தி அப்படிங்கிற கைவல்ய பிராப்தி, அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த சூரிய மண்டலமாக்கும். ஆதித்ய மண்டலத்துல ஸ்திதி பண்ணற சூரிய பகவான் கிட்ட. அதனாலேயாக்கும் ஜீவன் இப்படி ரிக்வெஸ்ட் பண்றது, கெஞ்சி பிரார்த்திக்க வாக்கும் செய்யறது. அனங்க முடியலை பகவானே, கண்ண തുറக்க முடியலை பகவானே, என்னோட விரலுகளோ என்னோட சரீரமோ ஒன்றும் அசைய மாட்டேங்கிறது. மனசு மட்டும்தான் இப்படி சிந்தனை பண்றது. இங்க யாரெல்லாமோ என்னெல்லாமோ பேசின்னு இருக்கா, அதெல்லாம் என் காதுல விழருது. இனி எனக்கு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு திரும்பி போக முடியாது. என்னோட சரீரம் ரொம்ப ஜீர்ணிச்சாச்சு. இனி இந்த சரீரத்தால ஒன்றும் சாதிக்க முடியாது. இந்த ஜீவனை எனக்கு எப்படியாவது அந்த பரபிரம்மத்துல லயிப்பிச்சுதான் ஆகணும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே பகவானே அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த மந்திரத்துல ஜீவன். மண்ணு பொண்ணு பொண்ணு இப்படி இருக்கிற அசத்திய வஸ்துக்களா இருக்கிற அட்ராக்டிவ் விஷயங்கள், பரம்பொருளிலேருந்து மனுஷனை அட்ராக்ட் செஞ்சு சத்தியத்திலேருந்து நெகத்தி கொண்டு போற விஷயங்கள், அதாக்கும் இங்க ஹிரண்மய பாத்திரமாயிட்டு அஜ்ஞான விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. சத்திய தர்மாயா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சத்திய தர்மங்களை அனுஷ்டிக்கிற எனக்கு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சத்திய தர்மங்களை கரெக்டா அனுஷ்டானம் பண்ணுற மஹ்யம் எனக்கு, திருஷ்டையே பார்க்கறதுக்காயிட்டு ஹிரண்மய கோஷமாயிருக்கிற அந்த மூடிய நெகத்தி தரணுமே பகவானே அப்படின்னு ஜீவன் சூரிய பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. மரண நேரத்துல அதி தீவிரமான பிரார்த்தனையாக்கும் ஜீவன் நடத்துறது பகவான் கிட்ட. இத்தனை காலம் வாழ்ந்திருந்த நான் இனி இந்த பூமியில இருக்க மாட்டேன். என்னோடது அப்படின்னு நான் நம்பின ஒன்னும் இனி எனக்கு சொந்தம் இல்லை. கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன். எத்தனையோ சொத்து வகைகள் கூட்டி சேர்த்தி வச்சிருக்கேன். எத்தனையோ சொர்ணமெல்லாம் குமிச்சு வச்சிருக்கேன். நிறைய பங்களா வீடெல்லாம் நான் எனக்கு சொந்தம் அப்படின்னு வாங்கி போட்டிருக்கேன் பகவானே. ஆனா இந்த சரீரம் இனி இந்த பூவுலகிலேயே இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த சொத்தொன்னும் எனக்கு இனி சொந்தம் இல்லை. இதுலேருந்து ஒரே ஒரு பைசா கொடியும் என்னால இனி கொண்டு போறதுக்கு கொடியும் சாதிக்காது. என் கூட ஒன்னும் கொண்டு போறதுக்கு சாதிக்காது. நான் சம்பாதிச்ச ஒன்னும் என் கூட கொண்டு போறதுக்கு சாதிக்காது. என்னோட பந்து மித்ராதிகளும் என் கூட வரமாட்டா. இந்த ஜீவனை பரமபதத்துல எத்திக்கணுமே பகவானே. எனக்கு இனியொரு ஜென்மம் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் பகவானே. அதுக்காயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இனி எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டாம் அப்படின்னாக்கா எனக்கு புனராவர்த்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா என்ன மோட்சபதத்துக்கு கொண்டு போனமே பகவானே. இப்படியெல்லாம் அந்த ஜீவன் சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றது. சத்திய தர்மாய திருஷ்டையே அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு சாதிக்கணும் அப்படின்னாக்கா மரணம் வரைக்கும் நம்மளோட ஜீவித யாத்திரை அப்படிங்கிறது சத்திய தர்மங்களால அனுஷ்டானத்தோடு கூடினதாயிருக்கணும். ஸ்வயம் சத்தியவானாக்கும் ஸ்வயம் தர்மிஷ்டனாக்கும் அப்படின்னு உறுதியான போதம் உண்டானாதான் பகவான் கிட்ட கொஞ்சம் கூட தயங்காம சத்திய தர்மிஷ்டனாயிருக்கிற எனக்கு ஹிரண்மய கோஷத்தை நெகத்தி தரணும் பகவானே அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு சாதிக்கும். சத்தியஸ்வரூபத்தை காட்டித்தரணமே பகவானே அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்கு சாதிக்கும். பிறந்ததுலேருந்து எத்தனையோ സിറ്റുവേഷനുകളിലെ പല പല അധർമ്മവും ധർമ്മവും കലർന്ന വഴികളോ നമ്മൾ സഞ്ചരിച്ചിരുപ്പോം. അധർമ്മ വഴികൾ എത്രയോ നമ്മൾ കടന്നു വന്നിരുപ്പോം. അതെല്ലാം തവറാക്കും அப்படின்னு தெரிஞ்ச நொடியிலேயே
இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழி அந்த ஜீவன் எடுத்ததுக்கு அப்புறமாவாக்கும் சாதகனாயிட்டு மாறுறது, பகவானை கூப்பிடுற, பகவல் யாத்திரை நடத்துறது. அப்படி இருக்கிற அந்த சாதகனாக்கும் இங்க பிரார்த்திக்கிறார், சத்திய தர்மாய திருஷ்டையே அப்படின்னு. சத்திய தர்மாய திருஷ்டையே, எத்தனையோ பாவங்கள் எல்லாம் செஞ்சு கூட்டியிருக்கேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய காலம் சத்திய தர்மத்தோடு கூடி நான் வாழ்ந்துட்டேன். அதனால சத்திய தர்மங்களை நான் அனுஷ்டிச்சிருக்கேன். நான் சத்தியவான் தான், தர்மிஷ்டன் தான். அதனால எனக்கு ஹிரண்மய கோஷத்தை நகர்த்தி சத்தியஸ்வரூபத்தை காட்டித்தரணமே பகவானே அப்படின்னு அந்த ஜீவன் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. பலவித அஷ்ட சித்திகளால இந்த மாயை என்ன அட்ராக்ட் செய்யறது பகவானே, எனக்கு இந்த மாயையிலேருந்து விடுதல் தரலை அப்படின்னாக்கா நான் யோக பிரஷ்டனாயிட்டு தீருவேன். என்ன காப்பாத்தனமே பகவானே, சூரியதேவா காப்பாத்தனமே அப்படின்னாக்கும் பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல. எத்தனையோ பூஜைகளும் யாகங்களும் நான் செஞ்சேன், நாம சங்கீர்த்தங்கள் எல்லாம் நான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமே, தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் தெரியுமே உங்களுக்கு. தினச்சரியானுஷ்டானங்கள் நான் நடத்தியிருக்கேன், பிரபாத சந்தியிலேயும் சாயம் சந்தியிலையும் எல்லாம் சூரிய தேவனுக்காயிட்டு நான் சந்தியாவந்தனங்கள் செஞ்சிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியுமே. என்ன கைவிடக்கூடாதே. அக்னிஹோத்ரியான நான், எனக்கு உபநயனம் முடிஞ்ச காலம் தொட்டு எனக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நான் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கேன் பகவானே. இப்போ என்னால எந்திருந்து உட்கார கூட பറ്റാது, பரசகாயம் இல்லாதக்கு எனக்கு ஒன்னுக்கும் ஆகாது. இப்போ படுத்த படுக்கையா இருக்கேன், மரணதேவனை காத்துண்டு ரெடியாயிருக்கேன். அதனால என்னோட சரீரத்திலே இருக்கிற அங்கங்கள் எல்லாம் இப்போ ஆக்டிவேட் கிடையாது. அதனால சூரியதேவா, இத்தனை காலம் நான் அனுஷ்டிச்ச விரதானுஷ்டானங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னாக்கா எனக்கு அந்த மோட்ச பதவியை தரணமே பகவானே. தினச்சரியானுஷ்டானங்களை நடத்தி இருக்கிறது உண்மை அப்படின்னாக்கா என்ன கைவிடக்கூடாதே பகவானே. அக்னிஹோத்ரியான நான் இப்போ எல்லாம் நிறுத்திட்டேன் பகவானே. இனி எனக்கு உட்காந்து ஹோமம் பண்றதுக்கோ யாகம் பண்றதுக்கோ நாமம் ஜபிக்கிறதுக்கோ ஒன்றும் பറ്റാது, எனக்கு ஒன்றுக்கும் முடியலை. மரண சமயம் பக்கத்துல வந்தாச்சு. எனக்கு இனி ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு உள்ளது. என்னோட மனசுல அஜ்ஞானமா இருக்கிற அந்தகாரத்தை துரத்தி அங்க ஞான தீபத்தை தெளிச்சு வைக்கணும். என்னோட ஹிருதய குகையில பகவான் சாட்சால் பரபிரம்மத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கணும். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சாதிக்கணும் பகவானே. என்னோட இந்த ஆசையை நிறைவேற்றி தரவே வேணும் பகவானே. என்ன அதுக்காயிட்டு ஹெல்ப் பண்ணணுமே பகவானே. சூரியதேவா, பிரபஞ்ச பிதாவா இருக்கிற பரமேஸ்வரா பகவானே, சூரியதேவா என்ன காப்பாத்தணுமே. சத்திய தர்மாயா, சத்திய தர்மத்தோடு கூடின மஹ்யம் எனக்கு திருஷ்டையே, பரம்பொருளை பார்க்கறதுக்காயிட்டு சொர்ணத்தால இருக்கிற இந்த மூடிய நெகத்தி தரணமே பகவானே.